இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சொரக்காய், பனங்கிழங்கு, புட்டுப்பழம், அதாவது வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. வெள்ளரிக்காலே பெருசு அப்படியே பழமாயிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வச்சு சாப்பிட்டா. வந்து வெள்ளை பூசணி, ஒரே ஒரு பீக்கங்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழ மரத்தில் வந்து நிறைய சீத்தாப்பழம் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நிறைய தெரியும் பாருங்கள். இல்லை எந்த உரம் எதுவுமே போட மாட்டோம், ஒன்லி தண்ணி மட்டும்தான் இதுக்கு. பாருங்கள் அவ்வளோ இருக்குன்னு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நிறையவே. இதுக்குமே தண்ணி மட்டும்தான், எந்த ஸ்ப்ரே மருந்து எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பப்பாளி மரம் இங்கே வளர்ந்துட்டு வருது. இது பெருசாக வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் போடுறேன். கீழே வந்து மல்லிகைப்பூ இது சீசன் இல்லை, அதனால் இன்னும் பூக்கலை. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது, இங்கே கீழே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இது வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம், மாற்றி வைக்கணும். இது வந்து மரம் விதை போட்டு வந்தது தான். இது வந்து பசலைக்கீரை. இப்போ இது வந்து சிவப்பு பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு பழம் லிப்ஸ்டிக் மாதிரி வரும் இல்லையா, அது. இது இங்கே பாருங்கள் கோவக்காய் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இலையே இல்லை, ஆனால் காய் மட்டும் இருக்குது. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.